ஹாய் 2020 ரிலீஸ் ஆன லவ் அண்ட் த மாஸ்டர் அப்படின்ற சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து லவ் பண்றான். அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் பிளாஸ்ட் வந்து உலகத்துல வந்து ஏற்பட்டுருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேற வேற பிரிஞ்சு போயிடுறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து தோணுது. சோ அந்த டைம்ல இந்த உலகத்துல அதிகமான மான்ஸ்டர் வந்து நிறைஞ்சிருக்கு. இப்படி இருக்கும்போது அவனோட லவர் வந்து ஃபைனலி கண்டுபிடிச்சானா. அப்படி கண்டுபிடிக்கும் போது அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. சோ அந்த அதிர்ச்சி என்ன, ஃபைனலா அவனுக்கு என்னதான் நடந்தது அப்படின்றது சூப்பரா சொன்ன படம் தான் இந்த படம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம மூவிக்குள்ள ஜம்ப் பண்ணிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கதையை சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆகத்தா 616 அப்படின்ற ஒரு விண்கல் வந்து பூமியை தாக்க வந்து வந்திருக்கும். அப்ப உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ராக்கெட் அனுப்பி அந்த விண்கல் வந்து வெடிக்க வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அந்த வெடிக்கப்பட்ட அந்த விண்கல்ல இருக்க அண்ட் அதோட அந்த ராக்கெட்ல இருக்க கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பூமியில இருக்க கோல்டு பிளட் சொல்ல அனிமல்ஸ், அதாவது உறைந்த ரத்தம் கொண்ட அனிமல்ஸ், எறும்பு, அதுக்கப்புறமா ஒரு சில ஓனான்கள், இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ்டரா வந்து மாத்தி விட்டுருக்கும். சோ இப்படி அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த உலகத்துல இருக்க 95% மக்களை வந்து அழிச்சிருந்திருக்கும். அதுல 5% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பங்கர், அதுக்கப்புறமா ஒரு சில பொந்துகள் எல்லாம் வாழ்ந்து தங்களோட உயிரை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷமா ஒரு பெரிய பங்கருக்கு கீழே தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லிட்டு அவனோட கேரக்டரை பத்தி நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே ஒரு லெட்டர்ல தன்னோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு, அதாவது எமி அப்படின்னு சொல்ற அவனோட லவர் கிட்ட எழுதிட்டு இருக்க மாதிரியே நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பங்கர் வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஏதோ புதுசா ஒரு மான்ஸ்டர் உள்ள வந்து வந்துச்சு. அப்ப அங்க ஒரு சில எஃபிஷியன்டான வாரியர்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட கருவிகளை எல்லாம் எடுத்துட்டு கீழே வந்து மான்ஸ்டர் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க ஹீரோ வந்து கூட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க. இவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீசிங் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதாவது அந்த மான்ஸ்டர் பார்த்தான் அப்படின்னா உறைந்த நிலையில அப்படியே வந்து நின்னுடுவான். அதனால இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு சில பொம்பளைங்க, அதுக்கப்புறமா கை கால் இதெல்லாம் வந்து இல்லாதவங்க, இவங்களோட சேர்த்து ஹீரோ வந்து விட்டுட்டு போயிருவாங்க, சேஃபா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சோ இவங்க கூட நம்மளும் போய் அந்த சண்டை இடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கீழே போன அந்த வாரியர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க அவனோட டீம் வந்து பாத்துட்டு இருக்காங்க, மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மான்ஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமை வந்து அடிச்சிடுமா. இப்ப நம்ம ஹீரோக்கு அதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு வில்லு மாதிரி ஒண்ணு வச்சிருந்திருப்பான். அதை எடுத்துட்டு அவனோட டோர் ஓபன் பண்ணிட்டு கீழே வந்து போயிட்டான் பேஸ்மெண்ட்டுக்கு போய் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். இவனுக்கு தெரியும் இந்த ஃப்ரீசிங் ப்ராப்ளம் இவன்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்மளும் ஒரு வீரம் அப்படின்றத வந்து மத்தவங்க கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி உள்ள லைட் எல்லாம் வந்து ஆஃப் ஆகுது. அப்படியே ஏன் பண்ணி முன்னாடி போயிட்டு இருக்கான் பாருங்க. ஒரு கர்டன் இருக்கு. அந்த கர்டனுக்கு பின்னாடி தான் அந்த பெரிய மான்ஸ்டர் இருக்கு. இப்ப அந்த மான்ஸ்டர் அப்படியே இவனை பார்த்து கிட்ட வந்துட்டு இருக்குமா. ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அதுக்கு கொடுக்கலாம் இருக்கு. அது ஆல்ரெடி கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டீம் தலைவர் வந்து கொலை பண்ணிருக்கோம். அப்ப ஹீரோக்கு விஷத்தை ஏத்துறதுக்கு அப்படியே நேரா கொடுக்க நீட்டு முன்னாடி வந்துட்டு இருக்கு. இவனும் பயந்துட்டு அப்படியே உறைஞ்சு இந்த மான்ஸ்டர் வந்து பாத்துட்டு இருக்கான். கரெக்டா பின்னாடி அதுல இருக்க ஒரு டீம் மெம்பர் வந்து அந்த மான்ஸ்டர் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அது வந்து கீழே வந்து விழுந்துடுது. இப்ப அந்த இறந்து போன அந்த கார்னர் நினைச்சு அவங்க டீமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தத்துல கவலையில இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஒன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இருக்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மான்ஸ்டர் மூலமா வந்து சாக போறாங்க. யாருமே வாழ்றதுக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. நம்மளும் வந்து வாழ்நாள் பூரா நம்ம கேர்ள் ஃபிரெண்டுக்காக கடிதத்தை தான் எழுதிட்டு இருக்கோம். எதுவுமே மாறின மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படியே அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோவை 7 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட வந்து காட்டுறாங்க. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ல உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து வரைஞ்சிட்டு இருக்கான். அப்போதான் அந்த பெரிய பிளாஸ்ட் வந்து அங்க நடந்திருக்கும், இந்த கெமிக்கல் பிளாஸ்ட். இப்ப ஹீரோ காரை திருப்பிட்டு நேரா அவனோட வீட்டுக்கு வந்து வந்துட்டான். அவங்க அப்பா அம்மா பாத்தீங்க அப்படின்னா இருக்க எல்லா பொருட்களையும் வந்து பேக் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு போயிருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான், ஒரு நாள் நான் வந்து கண்டிப்பா உன்னை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவளும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவளோட கார் எடுத்துட்டு வந்து போயிட்டான். இப்ப இதை வந்து யோசிச்சு பாக்குறான். இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேடியோ கனெக்ஷன் இருந்திருக்கும். அதாவது ஒவ்வொருத்தவங்க இந்த தப்பிச்சு பொழைச்சு இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கனெக்ட்ல இருப்பாங்க ரேடியோல. சோ இவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒவ்வொரு காலனிக்கா வந்து கால் பண்ணி அங்க எமி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். இப்படியே ஒரு 90 காலனிக்கு வந்து கால் பண்ணிடுறான். 91வது காலனில தான் வந்து அந்த பொண்ணு இருக்கா. சோ அவகிட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் பேசுறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான் அவன் அன்னைக்கு. அவளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல விதமா தான் பேசுறா, எப்படி இருக்கா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றான், நான் உனக்காக கடிதங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நேரம் அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுது. அந்த ரேடியோ கனெக்ஷன் நின்னுடுது. சோ இப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அவனோட டீம் கிட்ட கேக்குறான், இங்க இருந்து நான் பேசின அந்த காலனி வந்து எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்றாங்க ஒரு 88 மைல் இருக்கும் அப்படின்னு. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னா, நான் நேரம் அங்க போறேன் அப்படின்னு வந்து அவனோட டீம் மெம்பர் கிட்ட வந்து சொல்லிட்டு, உங்க எல்லாரையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னோட கடைசி நாட்கள்ல சரி நான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். சோ தயவு
தயவு செஞ்சு என்ன விடுங்க அப்படின்னு வந்து சொல்றான். ஆனா அவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து விட்டுறாங்கல்ல, ஏன்னா இவன் நேரா போய் ஃப்ரீஸ் ஆகி நின்னுடுவான்ல. இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து இது என்னோட வாழ்க்கை, நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த வில்லு, அதுக்கப்புறமா ஒரு சில சாப்பாடுங்க, அந்த ரேடியோ கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு பேக் பண்ணி தன்னோட லவ்வரை பார்க்க போயிடுறான். அப்ப அங்க இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணிருப்பா அப்படின்னா, உனக்காக நாங்க வந்து மேப் வந்து உருவாக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் வந்து ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறான். அப்ப ஹீரோ அந்த பேக் பேக்ல போட்டு அங்க இருக்க எல்லாருக்கும் வந்து குட் பை சொல்லிட்டு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட பாக்குறதுக்காக 7 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பங்கர்ல இருந்து வெளில வர்றான். ஒரு தடவை அந்த இடத்துல நின்னு அந்த ஃப்ரெஷ்ஷான ஏரை வந்து சுவாசிக்கிறான். ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆயிட்டு நேரா அங்க இருந்து அவனோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்றான். சோ அப்படியே அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு காலனி வந்து கண்டுபிடிக்கிறான். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா கைவிடப்பட்ட ஒரு காலனி. இப்போ அந்த காலனி வந்து கண்டுபிடிச்சிட்டு அப்படியே சுத்தி பாத்துட்டு இருக்கான், யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கு. அந்த மெயில் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா ஓடி போய் அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு வந்து போட்டிருக்கு. சரியா அந்த டைம்லயும் ஒரு பெரிய மான்ஸ்டரோட சவுண்ட் கேக்குது. அப்ப இவனும் போய் ஒளிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்து போய் ஒரு ரூமை பாத்துட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி மாதிரி ஒரு சின்ன வாட்டர் டேங்க் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா மெதுவா ஒரு கண்ணு வந்து எந்திரிச்சு இவனை வந்து பாத்துட்டு இருக்கு. இவனும் சின்ன கண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பாத்துட்டு இருக்கான். அப்ப ரெண்டாவது இன்னொரு கண்ணு வந்து எந்திரிச்சு பாக்குது. எப்படியே ஒரு 3 கண்ணு எந்திரிச்சு அந்த பூல்ல இருந்து இவனை வந்து எட்டி பாத்துட்டு இருக்கு. இவனும் நேரா அதை பாத்துட்டே இருக்கான் பாருங்க. திடீர்னு ஒரு பெரிய தவளையோட உருவம் வந்து அப்படியே வந்து அந்த வாட்டருக்கு மேல வந்து எந்திரிக்க ஆரம்பிக்குது. இப்ப அதோட பெரிய நாக்க போட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக அதோட நாக்க வந்து விடுமா. அந்த டைம்ல இவன் எஸ்கேப் ஆயிரும். ஒரு பெரிய பொம்மை வந்து அதை எடுத்துக்குது. இப்ப மறுபடியும் ஹீரோவுக்காக திருப்பி அந்த நாக்க வந்து போடுது, அவனோட கால்ல வந்து மாட்டிக்குது. அப்படியே ஹீரோ இழுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சைட்ல இருந்து ஒரு கருப்பு கலர்ல நாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த தவளையோட நாக்க வந்து கடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கும் வலி ஏற்பட்ட உடனே ஹீரோ வந்து விட்டுடுது. விட்டதும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தவளைக்கு வந்து ரொம்ப கோபம் அதிகமாயிடுது. அப்படியே அந்த வாட்டர் டேங்கை விட்டு எந்திரிச்சு ஹீரோ கடிக்கிறதுக்காக ரொம்ப ஃபாஸ்டா வந்து வந்துட்டு இருக்கு. அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப வேகமா அந்த வீட்டுக்கு வெளில ஒரு பஸ் இருந்திருக்கும், அந்த பஸ்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. அப்ப ஹீரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பஸ்ஸுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியுது இந்த நாய் இங்க வந்து ரொம்ப நாட்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பாய் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல வந்து எழுதி இருக்கு. இந்த பஸ், அதுக்கப்புறமா அந்த வீடு, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாயோட ஓனர்ஸோட வீடு தான். ஒரு குட்டி பொண்ணு தான் இந்த கருப்பு கலர் நாய் வந்து வளர்த்துட்டு இருந்திருப்பா. அவளோட போட்டோ அங்கங்க இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அந்த நாய் கிட்ட வந்து பேசிக்கிட்டே அந்த பெட்ல அன்னைக்கு வந்து படுத்து தூங்கிடுறான். இப்ப காலைல வந்து எந்திரிக்கிறான் பாருங்க. எந்திரிச்சு பாக்குறான் அங்க ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு போல, இந்த லிப்ஸ்டிக்கை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கிட்ட கேட்டு அந்த லிப்ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அப்படி கிளம்பலாம்னு சொல்லிட்டு பாக்குறான் பாருங்க. அந்த நாய் வந்து அந்த பஸ் விட்டு வெளில வந்து இவன் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கு. அப்ப கேக்குறான், நீ என் கூட வாரியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த நாய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பஸ்ஸுக்குள்ள உள்ள போய் சிவப்பு கலர்ல ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துட்டு வருது. இந்த நாய் வந்து ஒரு பொண்ணு வளர்த்துருக்கும்ல, அந்த பொண்ணோட ட்ரெஸ் தான் அது. அந்த பொண்ணோட ஞாபகமா அதை எடுத்துட்டு வருது. அப்ப நம்ம ஹீரோ அதை வாங்கி தன்னோட பேக்ல வந்து போட்டுக்கிறான். போட்டுட்டு 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நிறைய மலைகள் காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு வந்து பின்னாடி போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு ரொம்ப பசியா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு பெரி மரத்தை வந்து பாக்குறான். பெரி பழத்தை சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிடுங்குறான் பாருங்க. அப்ப கரெக்டா அந்த நாய் வந்து இவனை பிடிச்சி இழுத்துடுது. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இது எதுக்கு விஷமா இருக்கும் போல, அதனாலதான் இது வந்து நம்மள பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதை என்ன பண்றான் அப்படின்னா அவனோட புக்ல வந்து வரைஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பெரி பழத்தை எடுத்து கீழே போட்டுட்டு மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்கான். நடந்து போயிட்டு இருந்தவங்கள திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு புதைக்குழிக்குள்ள கீழே வந்து விழுந்துட்டான். விழுந்ததுமே பாத்தீங்கன்னா அந்த புதைக்குழியை சுத்தி நிறைய ஓட்டைகள் இருக்கு. அப்ப அந்த ஓட்டைகளை பார்த்துட்டு அப்படியே வந்து பின்னாடி வர்றான் பாருங்க. நிறைய எலும்பு கூடுகள் பின்னாடி இருக்கிறது வந்து பாக்குறான். இவன் தான் இதெல்லாம் பார்த்தா ஃப்ரீஸ் ஆயிருவான்ல. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே அவன் நாய்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான், யாருக்கையாவது ஹெல்ப் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவனை பாத்துட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு அந்த பொந்துல இருந்து ஒரு மாதிரி ஒரு அகோரமான ஒரு புழுக்கள் வந்து வெளில வருது. ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான பற்கள் வச்சிருக்காது. ஒவ்வொன்னா வந்து வெளில வந்து ஹீரோட காலை பிடிச்சிட்டு இருக்குமா. இவனும் பெருசா கத்திட்டு இருக்கான் உதவிக்கு. ஒரு வயசானவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீளமான கயிறு எடுத்து ஹீரோ வந்து அதை மாட்டிக்க சொல்றாரு. இவனும் உடனே கால எடுத்து மாட்டிக்கிறான். நேரா ஹீரோ வந்து அந்த குழியை விட்டு மாலை வந்து எடுக்கிறாரு. எடுத்ததும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு அந்த அவர் கூட வந்து இருக்கும். அந்த பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கிரனேட் எடுத்து அதை ஓபன் பண்ணி 5 மட்டும் வந்து கவுண்ட் பண்ணிட்டு உள்ள போடுது. உள்ள இருக்க அந்த எல்லா புழுக்களும் வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இப்பதான் அவங்க ஹீரோ வந்து பாக்குறாங்க. ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க, நீ யாரு, எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட லவ்வரை பார்த்தேன், அவளை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கிண்டல் பண்றாங்க, என்னப்பா நீ படத்துல பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா உங்களுக்கு இது காமெடியா இருக்கலாம், பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப சீரியஸ். என்னோட உண்மையான காதலை தேடி நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி உன்னோட ஜேர்னியை நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க பின்னாடியே போய் நீங்க எங்க போறீங்க அப்படின்னதும் அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க வந்து இப்படி நார்த் சைட்ல இருக்க ஒரு பெரிய மவுண்டனை தேடி போயிட்டு இருக்கோம். அந்த மலைக்கு பின்னாடி எந்த விதமான பெரிய மான்ஸ்டருமே இல்ல. சோ எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்க அங்க வாழலாம் அப்படின்றத முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னதும், என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட காலனி நார்த் சைட்ல தான் இருக்கு, அப்படியே போற மாதிரி என்னைய வந்து விட்டுறீங்களா அப்படின்னதுமே, சரி தனியா தான் போறோம் நீ வா அப்படின்னதுமே நம்ம ஹீரோ அண்ட் அவனோட நாயுமே வந்து சேர்ந்து 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நேரா வந்து அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுல இருக்க ஒரு விஷயத்த பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சொல்லிட்டே இருக்கும்போது நேரா என்ன சொல்றாரு அப்படின்னா, அசையாது அப்படின்னு இல்ல அப்படின்றாரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மறுபடியும் ஏதோ வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்ல வந்து பாத்துட்டே இருக்கான். அப்ப ஹீரோட ஷர்ட்டை வந்து கழட்ட சொல்லிட்டாரு. இப்ப இவனும் அப்படியே அவனோட ஷர்ட்டை கழட்டி கொடுக்குறான்.
பாக்குறான் பாருங்க, பின்னாடி இருந்து ஒரு பெரிய நத்தை ஒரு மாதிரி கோபத்தோட இவங்களை வந்து பாத்துட்டு இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஹீரோட ஷர்ட்டை வந்து எடுத்து அந்த நத்தையோட ஓட்டுக்குள்ள வந்து வச்சு, நாங்க வந்து உன்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, நாங்க எங்க பாட்டுக்கு எங்க வழியை நோக்கி போயிட்டு இருக்கோம், உன்னோட வழியை வந்து நாங்க டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னதுமே அது ஒரு மாதிரி ரொம்ப கோபமா பாத்துட்டு இருந்துட்டு அப்படியே அது வந்து திருப்பி அதோட ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது. அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா விலங்குகளுமே நல்ல விலங்குகள் தான், அதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அதோட கண்களை வச்சு நம்மளால அது வந்து நம்ம கிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு அவன் அந்த நத்தையை பார்த்து இருந்திருப்பான்ல, அந்த நத்தையை பத்தி வரைஞ்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பெரியவர் வந்து ஹீரோ பத்தி கேக்குறாரு, நீ எங்க இருந்து வர்ற அப்படின்னதுமே அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் வந்து கலிபோர்னியால இருக்க ஒரு சிட்டில இருந்து வர்றேன் அப்படின்னு. அப்ப அவர் வந்து சொல்லிடுறாரு, அந்த சிட்டில இருந்து வந்த உயிரோட இருக்க முதல் ஆள் நீ மட்டும்தான், எங்களை விட நீ ஒரு நல்ல சர்வைவரா இருப்ப, ஏன்னா இது வரைக்கும் அந்த இடத்துல இருந்து வந்தவங்க யாருமே வந்து நான் மீட் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இப்படியே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 நாட்கள் ஆகுது. அவங்க 2 பேர் கூடயும் வந்து இவன் கனெக்ட் ஆகி அவனோட ஜேர்னியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்ப்ளீட் பண்ண போயிட்டு இருக்கான். அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்களுமே புது புது விஷயங்களை நம்ம ஹீரோக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஃபைனலா ஒரு டே வருது. அப்ப அவர் வந்து ஃபைனல் லெசனா வந்து ஒவ்வொரு விஷயத்தா சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கிரெனேட வந்து நம்ம ஹீரோக்கு வந்து கொடுக்கறாரு. சப்போஸ் நீ ரொம்ப ஆபத்துல வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணு, இதை ஓபன் பண்ணிட்டு 5 மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு அதோட வாய்க்குள்ள ஸ்ட்ரைட்டா இதை போட்டுரு அப்படின்றாரு. இப்ப நம்ம ஹீரோ போறது பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிடா. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பாண்டிங் ஏற்பட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினுக்காக வச்சிருந்த அந்த லிப்ஸ்டிக் எடுத்து கொடுக்குறான். தொப்பாரு, இதை வந்து நீ வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை நான் ஒரு நாள் வந்து பார்க்க வருவேன், அப்ப நீ இதை எனக்கு ரிப்பீட் கொடுக்கணும் அப்படின்றா. அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அண்ட் அவனோட டாக் மறுபடியுமே அவங்களோட ஜர்னியா தனியாவே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கைவிடப்பட்ட ஒரு குளத்தை வந்து அவங்க கடைசியில வந்து பாக்குறாங்க. அந்த குளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் எல்லாம் ரொம்ப வத்தி போயிருக்கு. அப்ப அந்த குளத்தை கிராஸ் பண்ணி தான் இவங்க போக முடியும், அதுதான் ஒரே வழி. சோ அதை கிராஸ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த நாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பயப்படுது. அங்க ஒரு வாத்து பொம்மை வந்து பெருசா இருந்திருக்கும், அதுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து பயந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோ என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கான் பாருங்க. ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு சவுண்ட் வந்து அங்க வந்து கேக்குது. இவனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் பாருங்க. நிலத்துக்கு கீழ இருந்து ஒரு பெரிய ஒரு பூரம், அப்படியே அந்த பூரம் எந்திரிச்சு நம்ம ஹீரோ பார்த்து நிக்குமோ அதோட கால்களை வந்து ஆட்டிட்டு. அப்ப ஹீரோவும் அவனோட வில்ல வந்து வச்சு அதை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. ஒரே அடி அவனை அடிச்சு தூக்கிடுது. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்ல போய் விழுந்து ஃப்ரீஸ் ஆயிட்டான். இப்ப அந்த புறான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த நாயை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாத்து பொம்மை கீழ வந்து போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு பிளாஷ்பேக் வந்து வர ஆரம்பிக்குது. ஹீரோ என்ன வந்து விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கூட வந்து கிளம்பி வந்திருந்திருப்பான்ல. அப்ப அவங்க கார் வந்து ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கும். அப்ப ஹீரோவோட அம்மா வந்து அவனை வந்து தனியா எந்திரிச்சு போக சொல்லி இருந்திருப்பாங்க, நாங்க வந்து இங்கே இருக்கோம், நீ வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவன் வந்து அவங்களை விட்டு போக முடியாம ஒரு மாதிரி பாத்துட்டு இருந்திருப்பான் பாருங்க. ஒரு பெரிய மான்ஸ்டர் அவங்க காரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நசிச்சு அவங்க அப்பா அம்மா வந்து இவன் கண்ணு முன்னாடியே நசிக்கப்பட்டு இறந்து போறாங்க. இதை இவன் பார்த்ததுல இருந்து தான் இவன் வந்து இப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்னுட்டு இருக்கான். அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா விட்ட மாதிரியே இன்னைக்கு இவனோட இந்த பாசமான டாக் வந்து விட்டுட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எந்திரிக்கிறான் பாருங்க. எந்திரிச்சு அவனோட அந்த வில்ல வந்து ஏம் பண்ணிட்டு அந்த பூரானுக்கு வந்து ஷூட் பண்றான் பாருங்க. அதோட ஒரு கண் வந்து டேமேஜ் ஆயிருது. இவனை பார்த்துட்டு அப்படியே வந்து நேரா வருது, திருப்பியும் ஷூட் பண்றான். அதோட 2 கண்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காயப்பட்டு அப்படியே அவன் கண்ணு முன்னாடியே அந்த பூரான் வந்து கீழே விழுகுது. இதை பார்த்ததும் அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷம் அடையுது. அவன் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசத்தை வந்து காட்டிட்டே இருக்கு. இப்ப அவங்க மறுபடியும் வந்து அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி நடந்து போயிட்டே இருக்காங்க பாருங்க. அப்ப பெரிய ஒரு காலனி வந்து பாக்குறாங்க. அந்த காலனி பாத்தீங்கன்னா மண்ணுக்கு கீழே வந்து போயிருந்திருக்கு. ஏதோ வந்து அந்த காலனியை வந்து அடிச்சு தூக்கி அதை வந்து மண்ணுக்கு கீழே வந்து புதைச்சிருக்கு. இதை பார்த்துட்டு வேற ஒரு ரூட் மூலமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் மூலமா போயிட்டு இருக்காங்க பாருங்க. மண்ணை பிச்சுக்கிட்டே ஏதோ வந்து நகர்ந்து போற மாதிரி வந்து நிலநடுக்கம் வர மாதிரி ஃபீல் ஆகுது. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சின்ன டாய் இருக்கும், அந்த டாய் எடுத்து அந்த சைட்ல வீசுறான் பாருங்க. அந்த வீசின சவுண்ட கேட்ட அந்த கீழே இருக்க மான்ஸ்டர் அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு பொந்துல விழுந்திருப்பான்ல, அப்ப அவனை கடிக்க வந்து வந்திருக்கும்ல சின்ன சின்னதா புழுக்கள் மாதிரி, அதுல இருக்க ஒரு பெரிய புழு தான் இந்த புழு. இப்ப நம்ம ஹீரோவோட சவுண்ட கேட்டு அந்த புழு இவங்க 2 பேரும் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கும். அப்ப நாய் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த டாகுமே இவனை எந்த சைடு வந்து போறது அப்படின்றத வழிகாட்டுறதுக்காக நேரா ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த டாக பார்த்துட்டு இவனும் வந்து ஓடுறான். பாத்தீங்கன்னா திடீர்னு கீழே வந்து விழுந்துட்டான். அப்ப அவனோட பேக் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல விழுந்துட்டு அந்த மான்ஸ்டர் பார்த்ததுமே திருப்பி எந்திரிச்சு நேரா ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு பெரிய மரப்பொந்து மாதிரி இருக்கு. இவனும் அந்த டாக வந்து பாத்தீங்கன்னா அந்த மரப்பொந்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடறாங்க. அப்ப நேரா அந்த புழு வரும் பாருங்க, மண்ணை விட்டு வெளில எந்திரிச்சு இவங்களை ஒவ்வொரு இடத்துல தேடிட்டு அந்த மரப்பொந்துக்கு சைட்ல இருக்கும் 10 சென்டிமீட்டர் தான் 2 பேருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஹீரோ எங்கேயோ போயிட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த புழு மறுபடியும் வந்து மண்ணு கீழே வந்து போயிடும். அப்ப அந்த டாகோட ஓனரோட அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த சின்ன பொண்ணோட அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ், அது வந்து தண்ணியில விழுந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே இந்த டாக் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போய் அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த சவுண்ட கேட்டு அது மறுபடியும் வந்து அந்த நாய் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குமா. அப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ரொம்ப வேகமா ஓடி போறான் அந்த நாயை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும். இப்ப அவனோட அந்த கிரெனேட் எடுக்கிறான் பாருங்க, அந்த வயசானவர் கொடுத்த அந்த கிரெனேட எடுத்து 5 மட்டும் கவுண்ட் பண்ணிட்டு ஒரே வீசுறான். அந்த புழுவோட வாய்க்குள்ள வந்து அந்த கிரெனேட் மாட்டி ரொம்ப பெருசா வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அவன் தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். ஆனா அந்த வெடிச்சதுமே அதுக்குள்ள இருக்க ஒரு சில குட்டி குட்டி புழுக்கள் எல்லாம் நம்ம ஹீரோட உடம்புல வந்து ஒட்டிக்க ஆரம்பிக்குது. இப்ப தண்ணியை விட்டு எந்திரிச்சு வந்து பாக்குறான் பாருங்க, அவன் உடம்பு பூராவே அந்த புழுக்கள் ஒட்டி அதுங்களோட விஷம் வந்து ஹீரோக்கு வந்து பரவ
உதவ ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த டாக் வந்து பெருசா வந்து திட்ட ஆரம்பிக்கிறான், உன்னாலதான் எல்லாம் நடந்தது, ஒழுங்கு மரியாதை அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடி போயிரு அப்படின்னு. இப்போ அந்த டாகுமே ரொம்ப கோவப்பட்டு தான் அவன் முன்னாடி வந்து நிக்காம ஓடிடுது. மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து தனியாவே அவனோட ஜர்னியை ஸ்டார்ட் பண்றான். ஆனா அவன் நார்மலா வந்து ஃபீல் ஆகல, பயங்கர ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஹீரோ வந்து இருக்கான், அந்த விஷம் வந்து அவனோட உடம்புல வந்து ஏறினதுனால. இப்போ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கு. அப்ப அந்த காட்டுல அவனால முடியல, அப்படியே கீழே உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து வந்துட்டான். ஹீரோயினை பார்த்ததுமே நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு அவளை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறான்ல. இப்ப நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பாக்குறான், பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ரூம்ல இருக்கான். இப்ப வர்றதுதான் நம்ம ஹீரோயின். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சது அந்த வயசானவர் தான். இப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான், நான் வந்து உனக்காக இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்தேன் அப்படின்னதுமே ஹீரோயின் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோ வந்து இப்படி வந்து கடந்து வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு. ஆனா ஹீரோயின் கிட்ட இருக்க ஒரு ஹாப்பினஸ் அவன் பெருசா வந்து ஃபீல் பண்ணல. சரி ஏதோ வேலை பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பாத்தீங்கன்னா அதை பெருசா கண்டுக்கிறான்ல. அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றான், இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்காக க்ரூ வந்து கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க, நாளைக்கு வந்து அவங்கள நோக்கி வந்து நாங்க போறோம், சோ அதுக்காக தான் நான் வந்து என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன், சோ உங்ககிட்ட என்னால பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த க்ரூவோட கேப்டன், அந்த கப்பலோட கேப்டன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க நம்ம ஹீரோக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திமிரா தான் இருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. ஹீரோ பார்த்ததுமே இவனை அவனை லவ் பண்ணி சாகச பயணத்தை வந்து மேற்கொண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கிண்டல் மாதிரி பண்றான் பாருங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தோணுது, இவன் வந்து பெருசா நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுறாள், அவள்கிட்ட நேரா போய் கேட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவள்கிட்டே போய் கேட்கிறான், நான் வந்ததுல உனக்கு வந்து சந்தோஷமா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, இதோ பாரு நீ வந்து வருவ அப்படின்னு மாதிரி நான் நினைக்கல, நீ ஏதோ சும்மா சொல்ற அப்படின்றத தான் நினைச்சேன், நீ வர்றதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு பையன் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அது வந்து ரொம்ப பழசு, அவன் வந்து போன வருஷம் தான் இறந்து போனான், அவன் இறந்து போன கவலையில நான் இருக்கேன், உன்னையும் வந்து கவலைப்படுத்த கூடாது அப்படின்னு தான் உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல விதமா பேசுனேன் அப்படின்னதுமே இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து தோண ஆரம்பிக்குது. உனக்கு என்ன வந்து சுத்தமாவே பிடிக்காது, ஆனா உன்னை டிஸ்டர்ப் பண்ற விதமா நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனோட பேக் பேக்ல இருக்க ஒவ்வொரு பொருட்களா வந்து அவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவன் டீம் வந்து இவன்கிட்ட கொடுத்து அனுப்பி இருந்திருப்பாங்கல்ல ஒரு மேப், அந்த மேப்பை ஓபன் பண்ணி பின்னாடி திருப்பி பாக்குறான் பாருங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசத்தோட அவனுக்கு வந்து எழுதியிருக்காங்க, நாங்க வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றோம், எங்களுக்கு தெரியும் எங்களை விட அவன் வந்து உனக்கு இம்பார்ட்டன்டா தான் இருப்பா, ஆனா அவளை வந்து மீட் பண்ணதுமே எங்களை வந்து மறந்துடாத, முடிஞ்சா எங்களை பாக்குறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசத்தோட எழுதி வச்சிருக்காங்க. 7 வருஷமா அவங்க கூட இருந்துட்டு நம்மள கொஞ்சம் கூட லவ் பண்ணாதவளை நோக்கி வந்துட்டோமே, அவங்களை வந்து ஏமாத்திட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டியா வந்து ஃபீல் பண்றான். உடனே ரேடியோ கனெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேசுறான் பாருங்க. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்குது, அவங்க வந்து ஒரு பெரிய ஆபத்துல வந்து மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோ உடனே என்ன பண்றான் அப்படின்னா அவனோட பேக்கை வந்து பேக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டீமை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு வந்து எடுக்கிறான். இப்ப அவன் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கேப்டனோட க்ரூல இருக்க ஒரு அசிஸ்டன்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, இதோ பாருங்க நீங்க இன்னைக்கு வந்திருக்கதை நினைச்சு எங்க கேப்டன் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் இதை கொடுக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பழத்தை வந்து கொடுக்குறாரு. அந்த பெரிய பழத்தை எடுத்து பாக்குறான் பாருங்க. இதுக்கு முன்னாடி அவனோட டாக் வந்து சொல்லியிருந்திருக்கோம் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷம் வந்து செரி பழத்தை தான் இவனுக்கு வந்து கொடுத்திருந்திருக்காரு. அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பா இருக்கு, இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல போறான் பாருங்க. அங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுல இருக்க ஒவ்வொருத்தரா வந்து பாத்தீங்கன்னா மயங்கி கீழே வந்து விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து சொல்றான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான் பாருங்க. அந்த கேப்டன் க்ரூல இருக்க ஒருத்தி வந்து நம்ம ஹீரோ வந்து அடிச்சு போட்டுறான். இப்ப அடுத்த நாள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பீச்ல வந்து கட்டி போட்டிருக்காங்க. அப்ப அந்த கேப்டன் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஓகே ஃபைனலி என்ன பத்தி உங்கள்ட்ட வந்து சொல்ல வேண்டிய தருணம் வந்து வந்துருச்சு. நாங்க பாத்தீங்க அப்படின்னா உணவு திருடுறவங்க யார் வந்து உதவி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி போய் அவங்க இடத்துல இருக்க சாப்பாடெல்லாம் வந்து ஆட்டையை போட்டு அங்க இருக்க எல்லா ரிசோர்ஸையுமே வந்து நாங்க எடுத்துட்டு அவங்கள வந்து எங்களோட நண்டு கிட்ட வந்து கொடுத்துருவோம் அப்படின்றான். அதாவது இவங்க கப்பலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள் போட மாட்டாங்க, அதுக்கு பதிலா அந்த நண்டுக்கு வந்து சாப்பாடை வந்து கொடுத்து அதுக்கு வந்து கரண்ட் ஷாக்க கொடுத்து அது கோபப்படுறது மூலமா அது நீந்துறத வந்து வச்சு அந்த கப்பல் வந்து மூவ் பண்ணி போறது தான் இந்த கேப்டனோட வேலை. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நண்டை வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு மறுபடியும் அந்த தீவுக்கு வந்து எடுக்கிறான் பாருங்க. அங்க எல்லாரையும் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோயின் வந்து அந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ லாக்கை வந்து அன்லாக் பண்ணிட்டு அப்ப எந்திரிச்சு போய் அந்த கேப்டன் க்ரூ கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அதுல வந்து ஒருத்தி இருந்திருப்பா, அவகிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றா அப்படின்னா அங்க இருக்க ரேடியோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா எரிச்சிட்டு அப்படியே வந்து அந்த இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நண்டு கிட்ட போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்க அப்படின்னா அந்த நண்டு வந்து இவன் அடிச்சு போட்டுறது, இவன் வந்து மயங்கி கீழே வந்து விழுந்துடுறான். அந்த சைடுல பாத்தீங்கன்னா ஹீரோயினையுமே அந்த கேப்டன் க்ரூல இருக்க ஒருத்தி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு மயக்க அடிச்சு வச்சிடறான். அப்ப அந்த நண்டு நம்ம ஹீரோ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா வந்து கிட்ட வரும் பாருங்க. பின்னாடி இருந்து அந்த கேப்டன் வந்து அதுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வந்து கொடுத்துட்டு இருக்கான். அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, நாய் குறைக்கிற மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ உத்து பாக்குறான் பாருங்க. நம்ம ஹீரோட நாய் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அவனை பார்த்து வந்து ஓடி வந்துட்டு இருக்கு. ரொம்ப ஹாப்பி ஆகுறான் அந்த நாயை பார்த்ததுமே. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த நண்டு கிட்ட வந்து குலைச்சிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, பாரு அங்க மயங்கி கிடக்கிறவ தான் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட், அவளை வந்து நேரா வந்து எழுப்பிடு, அவ வந்து நேரா போய் இங்க இருக்க எல்லா மக்களையும் வந்து சேஃபான பிளேஸ்க்கு வந்து கூட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து அனுப்பி விடுறான். அது வந்து பாத்தீங்கன்னா நேரா
நேரா போய் ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து எந்திரிக்க வச்சது. இப்ப அவ வந்து எந்திரிச்சு எல்லாரையும் வந்து சேஃபான பிளேஸ் கொண்டு போயிட்டு இருக்கா. அந்த கேப்டனோட க்ரூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அவங்களோட அந்த உணவுகளை எல்லாம் எடுத்துட்டு அந்த ஷிப்புக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா அந்த நண்டு கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணை வந்து எடுத்துறான். இப்ப அந்த கண்ணை எடுத்துட்டு அந்த நண்டு அவனை வந்து தூக்கி வச்சிருந்திருக்கும் அவனோட காலை பிடிச்சி. இப்ப அந்த நண்டோட வாயை நோக்கி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் பாருங்க. அப்ப அதோட கண்கள்ல இவனுக்கு வந்து கோபம் தெரியல, ஒரு மாதிரி பாவமா தான் பாத்துட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் வந்து சொல்றாங்க அந்த நண்டை வந்து ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ வந்து அந்த நண்டை ஷூட் பண்ணல. நேரா என்ன பண்றான் அப்படின்னா அந்த கரண்ட் ஷாக் வர வயரை வந்து ஷூட் பண்றான். ஷூட் பண்ணதுமே அந்த கரண்ட் ஷாக் வர வயர் வந்து கட் ஆயிடுது. இப்ப அந்த நண்டு பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கீழே போட்டுட்டு ஒரு மாதிரி நன்றி சொல்ற விதமா பாத்துட்டு நேரா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கடலுக்குள்ள வந்து ஜம்ப் பண்ணி அந்த கேப்டன் க்ரூ இருக்குல்ல அந்த வில்லன்க அவங்கள போய் வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு கொதறி அந்த கப்பலே வந்து பாத்தீங்கன்னா தண்ணீருக்குள்ள வந்து மூழ் கடிச்சிருது. இப்ப இந்த ஒரு ஷார்ட்டை எல்லாரும் சந்தோஷத்தோட அந்த பீச் காரையில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவை மறுபடியும் வந்து பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிடுறான், அந்த பாரு உன்ன நான் வந்து லவ் பண்ணேன், ஆனா நீ என்ன வந்து லவ் பண்ணல, இட்ஸ் ஓகே, இந்த புக்கை வந்து வச்சுக்கோ, உனக்காக தான் இதை வந்து நான் வரைஞ்சிருக்கேன். 7 வருஷமா உன்னை நினைச்சே வந்து நான் உருகி வரைஞ்சது. இப்போ என்னோட உண்மையான ஃபேமிலி வந்து கஷ்டத்துல இருக்காங்க, அவங்கள வந்து நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிட்டு அவனும் அவனோட டாகும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த 88 மைல வந்து கடந்து அவங்களோட ஊருக்கு வந்து மறுபடியும் வந்து வந்துட்டாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பங்கரே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து டேமேஜ் ஆகிருக்கு. உள்ள போய் பாக்குறான், ஆனா அவனோட எல்லா ஃபேமிலியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரோட தான் இருக்காங்க. இவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா ரேடியோ கனெக்ஷன்ல இந்த 5% மக்கள் மட்டும் உயிரோட இருந்திருப்பாங்கல்ல இந்த உலகத்துல, அவங்க எல்லாருக்கிட்டே வந்து சொல்றான், இப்படி நார்த் சைட்ல ஒரு மவுண்டன் இருக்கு, அந்த மவுண்டன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மான்ஸ்டர் பெருசா இருக்காது, நானே வந்து இந்த உலகத்துல வந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கதை விட்டுட்டு மிருகங்களோட சேர்ந்து வாழ ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மிருகங்களுக்கு பயந்து வந்து நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கதை விட்டுட்டு அதுங்களோட சேர்ந்து நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ கனெக்ஷன்ல இந்த 5% மக்கள் எல்லாருக்குமே வந்து சொல்றான். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த உலகத்துல இருக்க 5% மக்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நார்த் சைட்ல இருக்க அந்த பெரிய மலையை நோக்கி தங்களோட பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க. நம்ம ஹீரோமே வந்து இருக்கா. சோ எல்லாருமே அந்த மலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த வயசானவங்க அந்த பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொன்னதை வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷாட் காட்டுறாங்க. சோ அப்படியே ஒரு படத்தை ரொம்ப சூப்பரா வந்து முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஃபீலிங்க கொடுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஒரு எஃபோர்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த வீடியோ வந்து உங்களை வந்து சேருது. தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மூவில மறுபடியும் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் பி கனெக்டட், டேக் ஆஃப்.